குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த உரை, அதில் முக்கியமாக அவர் அதிமுகவை விமர்சித்து பேசியிருந்தது தான் பேசுபொருளாகி இருக்கிறது. இவருடைய வருகையோ இவருடைய இந்த பேச்சோ திமுகவை தாண்டி அதிமுகவை தான் பாதித்திருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை நிலவுகிறது. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நடிகர் விஜய் அவருடைய நேற்றைய மாநாட்டு கருத்துக்கள், அதிலே பேசப்பட்ட அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய மறைமுகமாக அல்லது நேரடியான கருத்துக்களை வைத்து பார்க்கிற போது நிச்சயமாக அவருடைய பேச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த வகையிலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். இப்பொழுது புதிதாக ஆரம்பித்திருக்கிற தாவேகா ஒட்டி கிடக்கிற செங்கல். எனவே கட்டி முடிக்கப்பட்ட கோபுரத்தின் கலசத்துக்குத்தான் கும்பாபிஷேகம் நடைபெறுமே தவிர ஒட்டி கிடக்கிற செங்கலுக்கு கும்பாபிஷேகம் நடக்காது. ஒருவேளை பூமி பூஜை வேண்டுமானால் நடக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதாவது பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சி. எனவே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அந்த தேர்தல் களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திமுக என்றுதான் இருக்கும். அதே போல மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் வெர்சஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றுதான் அந்த தேர்தல் களம் அமையுமே தவிர நம்முடைய இயக்கத்திற்கு எந்தவித சேதாரமும் இவர்களாலே நிச்சயமாக ஏற்படாது. எனவே பொருந்தாத கூட்டணி, அடிமை கூட்டணி, ஊழல் பற்றி எல்லாம் இவர் பேசுகிறார். இவர் எங்களுடைய இயக்கத்தை பாசிச கட்சிக்கு கூட்டு சேர்வதற்கு நாங்கள் ஒன்றும் ஊழல் கட்சி அல்ல என்று சொல்லுகிற போது எங்களுக்கும் சொல்ல தெரியும். இதே நடிகர் விஜய் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்து வாங்கிய ஒரு சொகுசு காருக்கு வரி கட்டாமல் நீதிமன்றம் சென்று குட்டு வாங்கியதெல்லாம் தெரியும். எனவே ஒரு சாதாரண அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை கூட வரி ஏய்ப்பு செய்கிற ஒருவர் எங்களை பார்த்து குற்றம் சொல்லுவது நிச்சயமாக வேடிக்கையாக இருக்கிறது. எனவே அவர் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுகவையும் சொல்லுகிறார். ஆனால் ஒன்று மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2 எதிரிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது என்பது ராஜதந்திரமும் ஆகாது, அது வெற்றியையும் தராது. எனவே திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை அவர் ஒரு இலக்காக கொண்டிருப்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் தனியாக அந்த காரியத்தை நிச்சயமாக செய்ய முடியாது. எனவே தவழும் குழந்தையாக இருக்கிற தாவேகா யாரோடாவது சேர்ந்து பயணித்தால்தான் அந்த இலட்சியத்தை அடைய முடியும். எனவே இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 6-7 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. எனவே அவருக்கு அரசியல் தெளிவு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் மேடையிலே ஏறி இது போன்ற கருத்துக்களை சொல்லுவதனாலே ஆட்சியை தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும் என்று அவர் நினைத்து ஆசைப்பட்டால் அந்த ஆசை நிச்சயமாக நிராசையாகத்தான் போய்விடும். எனவே அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வழிகாட்டும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருக்கு ஒரு தனி கட்சியே தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே இன்றைக்கு திமுகவுக்கு மாற்றாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு என்னுடைய மாண்புமிகு பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர் தலைமையிலே இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. களம் அப்படித்தான் அமையப் போகிறது. எனவே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தலைமையிலான இந்த கூட்டணிக்கு மற்ற புதிய கட்சிகளானாலும் சரி அல்லது இதர கட்சிகளானாலும் சரி இடையூறு செய்யாமல் இருந்தால் அதுவே போதும். இப்போ நீங்க குறிப்பிட்டதுலயே என்னன்னா, ஒரு புறம் கண்டனத்தை பதிவு செய்றீங்க, இன்னொரு புறம் அவர் தவழக்கூடிய குழந்தை, இன்னும் காலம் இருக்கிறது, பக்குவம் வரலாம், தனித்து இதை சாதிக்க முடியாது, திமுக எதிர்ப்பு அப்படின்ற நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது, யார் கூடயாவது கூட்டணி சேர்ந்தால்தான் அதை சாதிக்க முடியும் அப்படின்ற இது போன்ற வரிகளை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இது கூட்டணிக்கான சமிக்கையோ? இல்ல அதாவது
அதாவது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலர் தெளிவாக சொல்லிவிட்டார். அதாவது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிற இந்த திமுக ஆட்சியை எதிராக இருக்கிற கட்சிகள் எங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஆனால் அதற்கு யார் தலைமை தாங்க போவது என்பது அன்றைக்கு, அதாவது இன்னைக்கு பிரதான கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் அதை சாதிக்க முடியும். இன்றைக்கு கூட நடிகர் விஜய் அவர்கள் 1967 தேர்தலை உதாரணம் காட்டுகிறார். அப்பொழுது கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி அமைத்துத்தான் காங்கிரஸை வீழ்த்தினார். 1977 புரட்சி தலைவர் அவர்கள் கூட்டணி அமைத்துத்தான் திமுகவை வீழ்த்தினார். எனவே கூட்டணி அமைவது காலத்தின் கட்டாயம். எனவே யார் தலைமை என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறி. எனவே ஒரு பிரதான கட்சியினால் தான் அதை சாதிக்க முடியும். நான் சொன்னதை போல ஒரு பொன்விழா கண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. எனவே அதனுடைய தலைமையிலே அமைந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டணியிலே திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற இதர கட்சிகள் சேருகிற போது அந்த அரசியல் கட்சியுடைய எண்ணங்கள், அதாவது அவருடைய குறிக்கோள், அவருடைய இலக்கு, திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம் ஈடாற வேண்டும் என்று சொன்னால் இந்த முடிவுக்குத்தான் அவர்கள் வர வேண்டும். அப்ப வந்தாக வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.